சைரம் எல்லா சாய் பக்தர்களுக்கும் நமஸ்காரம். சைரம் நம்ம இப்போ பாபாவுடைய ஷிரடியில் இருக்கோம். இது பாபாவுடைய துவாரகா மாயி, இது பாபாவுடைய சாவடி. இந்த துவாரகா மாய்க்கும் சாவடிக்கும் ஆப்போசிட்டில் தான் நம்ம அப்துல் பாபா அப்படின்றவருடைய காட்டேஜ் இருக்குது. சாயி பக்த அப்துல் பாபா. இவர் ஒரு பரம பக்தர், பாபாவால் ஆட்கொள்ளப்பட்டவர். பாபா இவரை காக்கை அப்படின்னு தான் சொல்லிடுவார். நம்ம டாக்டர் பிள்ளைக்கு கூட இந்த நரம்பு சிலந்தி வியாதி வரும்பொழுது கூட என்னோடய காக்கா அது கொத்தும், அது குணமாகும் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அப்போ குணமாக்கி தந்தவர், நம்ம குணமாக்குறதுக்கு ஒரு கருவியாக அமைஞ்சவர் நம்ம அப்துல் பாபா அவர்கள் தான். அவருடைய காட்டேஜ், அதாவது அவர் வசித்த இடத்தை தான் நம்ம இப்போ பூர்ணத்துவமாக தரிசனம் பண்ணின்னு இருக்கோம். இப்போ இந்த சுவாமியான நம்ம அப்துல் பாபா அவர்களுடைய நினைவாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல், ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இப்போ உள்ளே போய் தரிசனம் பண்ணுவோம். நம்ம அப்துல் பாபா காட்டேஜில் இருக்கக்கூடிய பாபா சம்பந்தப்பட்ட எண்ணற்றதான ஓவியங்கள், இது எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப மகத்துவமாக பாதுகாக்கப்பட்டு வருது. அதோடு இல்லாமல் நம்ம அப்துல் பாபா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட அரியதான பொருட்கள், அவர் பயன்படுத்தப்பட்ட கஃப்னி, இது எல்லாமே இது ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு வருது. நம்ம அப்துல் பாபா அவர்கள் பிக்ஷா பாத்திரம் ஏந்தி தானே பிக்ஷைத்துறார் நம்ம சுவாமி பாபா மாதிரி. அதை போல் இந்த பிக்ஷா பாத்திரம், அவர் பயன்படுத்தின சட்கா, அவருடைய பயன்பாட்டுக்குரிய அத்தனை விஷயங்களையுமே இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது. இவர் தான் நம்ம அப்துல் பாபா அவர்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ. அதை நம்ம பூர்ணத்துவமாக தரிசனம் பண்ணுவோம். நம்ம அப்துல் பாபா அவர்கள் இதை ஒரு பாராயணம் மாதிரி பண்ணுறதார் இல்லையா, அதுக்கு ஏற்றாற்போல் அதை பாதுகாக்கப்பட்டு வருது. நம்ம அப்துல் பாபாவுடைய ஒவ்வொரு காரியங்களுமே ரொம்ப அபிமிருதமானது. பாபாவுடைய பரம பக்தர், அவருடைய இல்லம் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய குழந்தையாகவே அவர் இருந்தார். ஏன்னா பாபா அப்துல் பாபா அவர்கள் அப்துல் பாபா அம்மா இல்லைன்ற ஒரு குறை இருந்தது. அப்போ பாபா பார்த்திங்கன்னா ஆயி வந்துட்டா, அந்த ஆயி தான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கூடவே இருக்க வச்சார். அம்மா கூடவே அப்துல் பாபா வாசம் பண்ணார். அம்மா கூடவே இருந்ததுனால என்னவோ ஒரு ஞான நிலையை அவர் பெற்றார். பாபாவுடைய கிருப்பையும் அம்மாவுடைய அரவணைப்பும் அவர் ஒரு உயர்ந்ததான ஞானத்தை கொடுக்கும்படியாக பண்ணது. அதன்படியாக அவர் ஒரு பாபா அப்படின்னு சொன்னால், அப்துல் பாபா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு பரம பக்தராகவும் இருந்தார். பாபாவுக்காகவே தன்னை பூர்ணத்துவமாக சரணாகதி பண்ணி பூர்ணத்துவமாக சரணடைஞ்ச ஒரு பரம பக்தர் அப்படின்னா நம்ம அப்துல் பாபா அவர்கள் தான். அவர் வாசம் பண்ண இடத்த தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய பாதுகா இங்கே எல்லா சாய் பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாபா அந்த சுவாமியோட திருவடியில் நமஸ்கரிக்கும் பொழுது அந்த தொகை எடுத்து சுவாமி சாய்ராம் அவர்கள் புரோக்ஷனம் மாதிரி பண்ணுவார். அது ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே, இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே அனுபவிக்கலாம். இது பாபாவுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேர் ஃபோட்டோஸ், இது எல்லாமே ரேர் ஃபோட்டோஸ். நம்ம அப்துல் பாபாவுடைய ரேர் ஃபோட்டோஸ். நம்ம பாபாவை எப்படி சாவடி உள்ளத்துக்கு தாங்கி பிடிப்பாங்களோ அதை போல் அவரையும் தாங்கி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம பாபாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து குரான் ஓதக்கூடிய மகத்துவமான ஒரு பக்தர். வேற யாரையும் குரான் ஓத சொல்ல மாட்டார் பாபா. இவரை மாத்திரம் குரானை ஓது நான் கேட்குறேன் அப்படின்றத சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு பரம பாவனமான ஒரு பக்தர், சரிங்களா. அப்படிப்பட்ட பக்தருடைய இல்லம், காட்டேஜ் அப்படின்னா அவர் தங்கக்கூடிய இடம். அந்த இடத்த தான் நம்ம இப்போ பூர்ணமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்த ஒரு அரியதான பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஷிரடிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே அனுபவிக்கணும். இங்கே வந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாய் பக்தர்களும் இங்கே வந்தீங்கன்னா பாபாவுடைய அனுகிரகம் அவசியம் கிடைக்கும். ஏன்னா தன்னுடைய பக்தனை ஒரு நமஸ்காரம் பண்ணால் பகவானுக்கு பரமானந்தம் கிடைக்கும் இல்லையா. அது போல தான் இந்த பரமானந்தம் கிடைக்கிறதுக்கு பாபாவுக்கு பரமானந்தம் எதில் கிடைக்கும்னா, பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால் பாபாவுக்கு பரமானந்தம் கிடைக்கும். இந்த பரமானந்தத்தை நம்ம எல்லாரும் பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால்
ராதாகிருஷ்ணமயமாவாக இருக்கட்டும், மகள்சார்பதி ஐயாவாக இருக்கட்டும், ஷியாமா ஐயாவாக இருக்கட்டும், தீட்சித் ஐயாவாக இருக்கட்டும், எந்த பக்தனுக்கும் நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணினால் பாபாவுக்கு பரமானந்தம் கிடைக்கும். அந்த பரமானந்தம் கிடைக்கும் பதிலாக நம்ம அப்துல் பாபா காட்டேஜுக்கு வந்து சுவாமியுடைய அனுகிரகத்தினால் அவருடைய பாதுகைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால் பாபாவுக்கு பரமானந்தம் கிடைக்குங்கிறத சொல்லி நமஸ்கரிச்சுக்கிறேன். எல்லா சாய் பக்தர்களும் ஷிரடிக்கு வரும் பொழுது சாவடிக்கு எதிரில் தான் இருக்குது இந்த காட்டேஜ், அவசியம் வரணும். குருநாதனுடைய அனுகிரகத்தை பெறணுங்கிறத அடியன் சொல்லிக்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் ராதா கிருஷ்ணமாய்.